மே 10ஆம் தேதிக்கான இன்றைய மன்னா என் கால்களுக்கு தீபம். இன்றைய வசனம் 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 17 முதல் கொண்டு 18ஆம் வசனம் வரை. ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவில் இருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாய் இருப்பேன். நமது தேவன் தன் திருக்கரங்களை விரித்து நம்மை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறார். ஆனால் இதற்காக நாம் அவரை நோக்கி நெருங்க வேண்டும். வேதாகமம் கூறுவது போல, தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். பாவிகளே, உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள். இருமனமுள்ளவர்களே, உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள். யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ஆனால் இந்த நெருக்கம் ஒரு நிபந்தனையுடன் வருகிறது. நாம் 2 விஷயங்களை கவனித்து செயல்பட வேண்டும். ஒன்று, உலகத்திலிருந்து தன்னை பிரித்து கொள்ள வேண்டும். 2வது, தீட்டானவைகளை தொடக்கூடாது. தீட்டானது என்று கிரேக்க வார்த்தை தூய்மையற்றது, அசுத்தமானது அல்லது பிசாசுக்குரியது என்பதை குறிக்கிறது. இதை உதாரணங்களுடன் புரிந்து கொள்வோம். தூய்மையற்றது இதுவென்றால் ஒழுக்கமற்ற அல்லது ஆவிக்குரிய ரீதியில் கெடுதலை விளைவிக்க கூடியது. நாதாபும் அபியூவும் தன் தூப கலசத்தை எடுத்து அவைகளில் அக்கினியையும் அதன் மேல் தூப வர்க்கத்தையும் போட்டு கர்த்தர் தங்களுக்கு கட்டளையிடாத அந்நிய அக்கினியை அவருடைய சந்நிதியில் கொண்டு வந்தார்கள். அப்பொழுது அக்கினி கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து புறப்பட்டு அவர்களை பட்சித்தது. அவர்கள் கர்த்தருடைய சந்நிதியில் செத்தார்கள். லேவியராகமம் 10ஆம் அதிகாரம் 1 மற்றும் 2ஆம் வசனங்கள். அவர்கள் பரிசுத்தமானவைகளை அலட்சியமாக நடத்தினார்கள். ஆதலால் கர்த்தர் முன் அழிக்கப்பட்டார்கள். இது பரிசுத்தத்தையும் அசுத்தத்தையும் கலப்பது எவ்வளவு ஆபத்தானது என்பதை காட்டுகிறது. அசுத்தமானது என்பது கலக்கம் அல்லது மாசுபடுத்தும் நடத்தையை குறிக்கிறது. மனாசே ராஜா எருசலேமை விக்கிரகங்கள், மந்திரவாதம் மற்றும் குழந்தைகளை பலியிடுவது போன்றவற்றால் நிரப்பினார். தேவனுடைய வீட்டிலேயே செதுக்கப்பட்ட சிலையை வைத்தார். 2 ராஜாக்கள் 21ஆம் அதிகாரம் 1 முதல் கொண்டு 9ஆம் வசனம் வரை. இதனால் அவனை மட்டுமல்லாமல் முழு தேசத்தையும் தீர்ப்புக்கு உட்படுத்தின. பிசாசுக்குரிய மாசு. நம் கண்கள், கைகள், நாக்கு, மனம் மற்றும் கால்கள் போன்ற உடல் உறுப்புகளை பாவத்திற்கு அர்ப்பணிக்கும் பொழுது ஏற்படுகிறது. ரோமர் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். நீங்கள் உங்கள் அவயங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்துக்கு ஒப்பு கொடுக்காமல் உங்களை மரித்தோரிலிருந்து பிழைத்திருக்கிறவர்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்து உங்கள் அவயங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்புக்கொடுங்கள். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் கூறுகிறது, பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். பாவத்திற்கு நம்மை தொடர்ந்து அர்ப்பணிப்பது ஆவிக்குரிய அசுத்தத்திற்கு வழிவகுக்கிறது. அனனியாவும் சப்பீராவும் இதற்கு உதாரணம். பேதுரு கேட்டார், அனனியாவே, நிலத்தின் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினதென்ன? அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அவர்கள் விசுவாசிகளாக இருந்தாலும் வஞ்சகமும் ஆசையும் அவர்கள் இருதயத்தை ஆட்சி செய்தன. இதனால் அவர்கள் எதிரிக்கு தங்களை அர்ப்பணித்து உடனடியாக தண்டிக்கப்பட்டார்கள். ஆகையால் தேவன் நம்மை ஏற்றுக்கொள்ள வேண்டுமென்றால்
நாம் தூய்மையின்மை, அசுத்தம் மற்றும் பிசாசின் தாக்கத்தை விட்டுவிட்டு தினமும் பரிசுத்தத்தை நோக்கி இருதயத்தை திருப்ப வேண்டும். யாக்கோபு 4:4 ஒரு கூர்மையான கேள்வியை நினைவூட்டுகிறது. விபசாரரே, விபசாரிகளே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? ஆகையால் உலகத்துக்கு சிநேகிதனாயிருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகைஞனாயிருக்கிறான். உலகத்தின் பாதையை நாம் தேர்ந்தெடுத்தால் தேவனுடைய சத்துருக்கள் என்று அறிவிக்கிறோம். அவருடைய சத்துருக்களுக்கு என்ன நடக்கும் என்பது நமக்கு தெரியும். தேவன் எழுந்தருளுவார், அவருடைய சத்துருக்கள் சிதறுண்டு அவரை பகைக்கிறவன் அவருக்கு முன்பாக ஓடிப்போவார்கள். சங்கீதம் 68:1. லூக்கா 21:36 நமது ஆண்டவர் நமக்கு அறிவுறுத்துகிறார், ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார். விழிப்பும் ஜெபமும் கட்டாயமானவை, விருப்பமானவை அல்ல. அவை அவசியமானவை. பொறுப்பில்லாமல் இருந்தால் எதிரி யாரை விழுங்கலாம் என்று தேடுகிறான். எனவே நாம் விழிப்பாயிருக்க வேண்டும். விழித்திருக்காவிட்டால் நமக்கு வைக்கப்பட்டுள்ள கண்ணிகளிலிருந்து தப்ப முடியாது. ஒரு சிறிய தருணத்தில் கூடியாவது ஒவ்வொரு முடிவிலும் ஒவ்வொரு அடியிலும் ஜெபம் பகுதியாக இருக்க வேண்டும். தேவனுக்கு நன்றி கூறுவோம், வழிகாட்ட வேண்டிக் கொள்வோம் மற்றும் அவரது சித்தத்திலேயே நடப்போம். நாம் நினைவில் வைக்க வேண்டியது, உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராயிருங்கள். நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று எழுதியிருக்கிறதே. 1 பேதுரு 1:15 மற்றும் 16. இந்த பரிசுத்தத்துக்கான அழைப்பு சிலருக்கே அல்ல, அவருடைய நாமத்தை சுமக்கிற ஒவ்வொருவருக்கும். உலகம் நம்மை நாசமாக்கும் சுற்றமான திட்டங்களை வைத்திருக்கிறது. ஆனால் பரிசுத்தம் காணாத நீரோடைகளில் தொடங்குகிறது. நம்முடைய கைகள் அசுத்தமானவற்றை நோக்கி செல்ல வேண்டாம். தேவன் தங்கியிருப்பது தூய இருதயத்தில்தான். ஜெபம். யாவே தேவனே, எங்கள் இருதயங்களை ஆராய்ந்து அனைத்து அசுத்தங்களையும் நிராகரிக்க உதவும். இந்த உலகத்தின் தூய்மையின்மை, அசுத்தம் மற்றும் ஆவிக்குரிய மாசனவைகளிலிருந்து எங்களை காத்தருளும். பரிசுத்தத்தில் நடக்கவும் உண்மையில் உம்மை நோக்கி நெருங்கவும் கற்றுத்தாரும். எங்கள் வாழ்க்கை உமது சந்நிதானத்தை வரவேற்கும் ஒரு வாசஸ்தலமாக இருக்கட்டும். கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.